ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களையும் ஆசிரியர்களையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் தான் இது. அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 60லிருந்து 62ஆக உயர்த்தப்பட போகிறதா? இந்த செய்தி வந்ததிலிருந்தே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள், பொதுமக்கள் எல்லாருமே ஒரே கேள்வி தான் கேட்குறாங்க. இது உண்மையா, வெறும் வதந்தியா? ஏன் இப்படிப்பட்ட யோசனை வந்திருக்கு? எப்படி இப்படிப்பட்ட ஒரு யோசனை அரசாங்கத்துக்கு வந்திருக்கு? அரசாங்கத்துக்கு இதனால என்ன லாபம்? அரசு ஊழியர்களுக்கு என்ன நன்மை? பாதிப்புகள் என்ன? மற்ற மாநிலங்களில் என்ன நடைமுறை இருக்குது? இது உண்மையாகவே சாத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான பதிலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் தவறாமல் பாருங்கள். நிறைய முக்கியமான விஷயங்களை நான் இதில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். தற்போது வெளியான தகவல் படி 62 வயதாக ஓய்வு வயதை உயர்த்துகிற அதிகாரப்பூர்வ அரசாணை இன்னும் வெளியாகலை. அதிகாரப்பூர்வமாக அரசாணை இன்னும் வரல. ஆனால் ஆய்வுகள் நடந்துட்டுருக்கு. அதிகாரிகள் மட்டத்தில் இது குறித்த ஆய்வு நடைபெறுவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதனால் இது இன்னும் பரிசீலனையில் இருக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஆனால் இப்போ அதை பற்றின விஷயம் ஏன் வெளிவந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பார்வை நம்ம எல்லாருக்குள்ளமே வரும். இப்போ ஏன் திடீர்னு இந்த யோசனைப்பா? இவ்வளோ நாள் ஓகே இந்த மாதிரி ஆக போகுதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுச்சு. அகைன் திரும்பவும் இது நியூஸாக வரத்துக்கு காரணம் என்ன? ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெற்ற உடனே அவருக்கு பல கோடி ரூபாய் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் பெரிய அளவில் ஒரே நேரத்தில் செலவாகுது. அது உண்மைதான். பல கோடி ரூபான்னு அப்படின்னு நான் சொல்ல வரலை. இருந்தாலும் பெரிய அளவில் பணம் சில நேரத்தில் செலவாகுது. அதாவது அவங்களுக்கு ஓய்வூதிய பலன்கள், பணிக்கொடை, விடுப்பு பணம், பிற ஓய்வு கால சலுகைகள், இது எல்லாத்தையும் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா உடனடியாக அவங்களுக்கு வழங்க வேண்டியிருக்கும். ஒரே வருஷத்தில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஓய்வு பெற்றாங்க அப்படின்னா அரசின் மீது மிகப்பெரிய ஒரு நிதிச்சுமையே ஏற்படும். அதனால தான் இந்த 2 வருஷம் ஓய்வை தள்ளி வச்சோன்னா உடனடியாக செலவிட வேண்டிய அந்த தொகை கொஞ்சம் தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு பொருளாதார கணக்கில் தான் இந்த யோசனை இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது அரசாங்கத்துக்கு இதனால் என்ன நன்மை? நான் 60 வயசுலேருந்து 62 வயசாக ஏற்றிட்டேன்னா எனக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு அரசாங்கம் நினைக்குதுன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் அரசாங்கம் நினைக்கிறது இந்த நிதிச்சுமை தான். ஓய்வூதிய பலன்களை உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் எனக்கு நிதிச்சுமை குறையும். நிதிச்சுமையை எப்படியாவது நான் ஒரு 2 வருஷத்துக்கு நான் குறைச்சிக்கலாம். 2வது விஷயம், அனுபவமிக்க ஊழியர்கள் இன்னும் ஒரு 2 வருஷம் பணியில் இருப்பாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய வயசாக இருக்கும். ஸோ அவங்க இன்னும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா அவங்க பணியில் இருக்கிறப்ப அனுபவமிக்க ஊழியர்களுடைய அந்த கைடன்ஸ் இருக்கும். ஸோ நிர்வாகத்தில் தொடர்ச்சி இருக்கும். புதுசாக ஒரு ஆள் போட்டுனா அந்த இடத்துல எப்படி தொடரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களே அந்த ஒர்க்கை பார்க்குறதால அந்த தொடர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம், புதிய ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். ஸோ அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் இருக்கிறப்ப புதியவர்கள் வேலையை கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உடனே அவங்க வேலையை செஞ்சே ஆகணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால் அவங்க கற்றுக்கிறதுக்கான நேரம் இருக்கும். கற்றுக் கொடுக்கறதுக்கு இவங்களும் இருப்பாங்க. சரி, அரசு ஊழியர்களுக்கு என்ன நன்மைன்னு பார்ப்போம். அரசாங்கத்துக்கு என்ன நன்மை அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். அண்ட் அரசு ஊழியர்களுக்கு என்ன நன்மை இதனால் கிடைக்குது அதையும் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இதுவும் முக்கியமான விஷயம். ஸோ முதல்ல இன்னும் 2 வருஷம் சம்பளம் கிடைக்கும் இவங்களுக்கு. அடுத்தது ஓய்வூதியம் கணக்கிடப்படும் போது கடைசி சம்பளம் முக்கியம் இல்லைங்களா? 2 வருஷம் கூடுதல் பணியில் இருந்தால் சம்பளம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஓய்வூதியமும் அவங்களுக்கு உயரும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுடைய படிப்பு, திருமணம், வீட்டுக்கடன், இந்த மாதிரியான குடும்ப பொறுப்புகளை முடிக்கிறதுக்கு ஒரு கூடுதல் அவகாசம் வித் சேலரியோடு கிடச்சிருக்குன்னு நினச்சிக்கலாம். சரி, ஓகே, அரசாங்கத்துக்கு என்ன நல்லது அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஊழியர்களுக்கு என்ன நல்லதுன்னு சொல்லிட்டீங்க. எல்லாமே அப்போ நல்லது தானா? இதில் எதுவுமே பாதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ எல்லாமே நல்லதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுக்கு எதிர்மறை அம்சங்கள் நிறைய இருக்குது. மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு தெரியுமா? நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான். அதாவது வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இதில் மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு அரசு ஊழியர் 2 வருஷம் கூடுதலாக பணியில் இருந்தாங்க அப்படின்னா அந்த காலியிடம் 2 வருஷம் தாமதமாகும். 2 வருஷத்துக்கு தள்ளி போகும். அந்த இடத்துல காலியிடம் இருக்காது. அதனால் புதிய வேலை வாய்ப்புகளும் தள்ளி போகும். இது போட்டித் தேர்வுக்கு தயாராகிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். அடுத்து இன்னொரு பாதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில துறைகள்லாம் அந்த இளம் வயது ஊழியர்கள் தான் அதிகமாக தேவைப்படுவாங்க. அந்த புதிய தொழில்நுட்பங்களெல்லாம் வேகமாக கற்றுக்கிற அந்த திறன், அதிக உடல் உழைப்பு போன்ற காரணங்களால் இளம் ஊழியர்கள் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் எல்லா துறைகளுக்கும் ஒரே மாதிரி இந்த முடிவு பொருந்துமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குவெஸ்சன் மார்க் தான். சரி, ஓய்வு வயது எதுக்காக நிர்ணயிக்கப்படுது அப்படிங்கிறத எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா?
நிறைய பேருக்குள்ளே வந்து இந்த சந்தேகம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் இதுக்கான பதிலையும் சொல்லிடுறேன். விருப்பம் இருந்தால் 70 வயசு வரைக்கும் வேலை செய்யலாமே, செய்யலாமா? அப்படி இல்லை. அது அரசு சில விஷயங்களை பார்த்து தான் ஓய்வு வயதை நிர்ணயிக்குது. என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, உடல் நலம், வேலை செய்கிற திறன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அரசின் நிதிநிலை, நிர்வாக சமநிலை, இந்த எல்லாத்தையும், இந்த அனைத்து விஷயங்களையும் கணக்கில் எடுத்து தான் ஒரு வயது வரம்பை அரசாங்கம் நிர்ணயிக்குது. இதுக்கு முன்னாடி ஓய்வு வயது உயர்த்தப்பட்டு இருக்குதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்க எல்லாருக்கும் தெரியும். புதுசாக அரசு பணிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே புதுசு தானே. ஸோ இதுக்கு முன்னாடி ஓய்வு வயது உயர்த்தப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உயர்த்தப்பட்டிருக்கு தான். கொரோனா காலத்தில் தமிழகத்தில் அரசு ஊழியர்களுடைய ஓய்வு வயது உயர்த்தப்பட்டுச்சு. அப்போ நிதிநிலை, நிர்வாக தேவைகள் உள்ளிட்ட காரணங்கள்லாம் கூறப்பட்டுச்சு. அதனால் மீண்டும் இது போன்ற ஆய்வு நடக்கிறது அப்படிங்கிற தகவல் வந்ததால் இந்த விவாதம் வந்து சற்றே பெரியதாகி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆசிரியர்கள் மத்தியிலையும் இருக்குது, அனைத்து அரசு ஊழியர்கள் மத்தியிலையும் இருக்குது. சரி, மற்ற மாநிலங்கள்லாம் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் பல மாநிலங்களில் பொதுவாக 58லேருந்து 60 வயசு வரைக்கும் ஓய்வு வயது இருக்குது. சில துறைகளில் குறிப்பாக மருத்துவர்கள், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் அதிக வயது வரம்பு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரே விதிலாம் கிடையாது. எல்லா மாநிலங்கள்லேயும் ஒரே விதி இல்லை. ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய நிதிநிலை நிர்வாக தேவை, சட்ட விதிமுறைகள் அடிப்படையில் அந்தந்த மாநிலம் அவங்களுக்கான முடிவை எடுத்துக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 62 வயதுங்கிறது சாத்தியமா? உண்மையாக சொல்லணும்னா இது சாத்தியமே இல்லை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் உறுதியாக நடக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா இது அரசினுடைய நிதிநிலை. இது யாருடைய நிதிநிலை? அரசின் நிதிநிலை. ஊழியர் சங்கங்களுடைய கருத்து, இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு, அரசியல் சூழ்நிலை, பொருளாதார நிலை, இந்த எல்லாத்தையும் பொறுத்து தான் அரசு தன்னுடைய இறுதி முடிவை எடுக்கும். ஸோ இந்த ஆய்வு எவ்வளோ நாளாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான யோசனைகள் வந்து அப்பப்போ தான், அந்த நிதிநிலை வந்து கொஞ்சம் குறையிறப்ப, மோசமாகிறப்ப இந்த மாதிரியான யோசனைகள் அப்பப்போ அரசு துறைகளில் பரிசீலிக்கப்படும். ஸோ இது வந்து புதுசான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆய்வு நடந்தாலே அது நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை. ஆய்வு அப்படிங்கிறது ஒரு கட்டம் மட்டும்தான். இறுதியாக அமைச்சரவை ஒப்புதல், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அரசாணை இதெல்லாம் வந்த பிறகு தான் அது அமலுக்கு வரும். சரி, ஓகே. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு 2 தரப்பில் இருந்து பார்த்துருவோம். முதல் தரப்பு, அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னும் 2 வருஷம் பணியில் இருந்தால் நல்லது அப்படின்னு ஒரு தரப்பு மக்களும், இன்னொரு தரப்பு மக்கள் இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு குறையும் அப்படின்னு சொல்லி கவலையோடு தெரிவிச்சிருக்காங்க. 2 தரப்புலையுமே நியாயமான கருத்துக்கள் இருக்குது. எதையுமே நம்ம நியாயம் இல்லைன்னு மறுக்க முடியாது. சரி, ஓகே. தற்போது வெளியாகி இருப்பது ஆய்வு குறித்த தகவல் மட்டும்தான். 62 வயது ஓய்வு வயது இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. அதனால் சமூக வலைத்தளங்களில் வர தகவல்களை உடனே நம்பாமல் அரசினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க. அறிவிப்பு வெளியான உடனே அதில் என்னென்ன மாற்றங்கள் இருக்கின்றன, யாருக்கு பொருந்தும், எப்போது அமலுக்கு வரும், அதை எல்லாத்தையும் உங்களுக்கு மிக தெளிவாக நான் இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிப்பேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி அரசு வேலை, ஆசிரியர் செய்திகள், கல்வி மற்றும் அரசு அறிவிப்புகள், கல்வி சார்ந்த உதவிகள் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.